ஒரு வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தேவியாக விளங்கக்கூடியவள் பெண்கள் தான். அந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா, அ இந்த விஷயத்த நம்ம பேசுவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பிடிக்காது அப்படிங்கிறது. ஏன்னா, ஆடை விஷயத்துல பெண்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சரிவர இருப்பது அப்படிங்கிறது வீடையும் சுபிட்சமாக்கும். அவர்கள் செய்கின்ற அந்த பல பூஜைகள் செய்வாங்க பார்த்தீங்களா, அதிலேயுமே ஒரு முழு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு ஆடை விஷயத்தை பற்றி அது அவரவர் சுதந்திரம் தான். இருந்தாலும் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய முன்னோர் வழிகளில் எப்பொழுதுமே இந்த நம்பிக்கை உள்ளவர்கள் தொடர்ந்து நம்ம சொல்லுகின்ற சில சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்றி வருவது அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் நல்ல ஒரு சுபிட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதனால பெண்களுக்கு என்று பார்த்தீங்கன்னா சில கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது, அதாவது ஆடை விஷயத்தில் எல்லாமே அவர்களுடைய மனநிலை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் நம்ம கூறுவது. அதனால் நம்பிக்கையுள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா இதை செய்து கொள்ளுங்க. அதனால் ஆடை விஷயத்துக்கெல்லாம் கட்டுப்பாடு போடுறாங்க, பெண்களை இது பண்ணுறாங்க, ஆண்கள் மட்டும் இப்படி இருக்காங்க அப்படின்னு அந்த பேச்சுக்கு மட்டும் நம்ம இந்த இடத்துல இடம் கொடுக்க வேண்டாம். இது அவரவர் விருப்பம்தான். இருந்தாலும் இதை பின்பற்றி வந்தால் வீடு இன்னும் சுபிட்சமாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களுக்கு இதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பதிவில் கூறுவதை கேட்டுக்கொள்ளுங்கள். இல்லை எங்களுக்கு இப்படிலாம் நம்ம சொல்வது பிடிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் தவிர்த்து விட்டு போவதே நல்லது. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்பிக்கை உள்ளவர்கள் செய்வதற்கான அனைத்து சாஸ்திர ஆன்மீக ரீதியான பதிவுகளை நம்ம பதிவிட்டு கொண்டு வருகின்றோம். வாங்க இப்போ அது என்னன்னு பார்க்கலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு வீட்டிலையுமே பார்த்தீங்கன்னா சுமங்கலி பெண்களாக இருக்கட்டும், இல்லைன்னா திருமணமாகாத பெண்கள் எப்பொழுதுமே அந்த வீட்டில் இருக்கின்ற பெண்கள் சிரித்த முகத்துடனும் தினமும் மாலை வேளையில் விளக்கேற்றி வைக்கிறார்களோ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் எப்பொழுதுமே நிறைந்து காணப்படும். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்ற முடியலைனாலும் மாலை நேரத்தில் தினமுமே விளக்கேற்றுவது அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும். சுமங்கலி பெண்கள் உடுத்தும் உடையிலையும் பார்த்தீங்கன்னா கவனம் இருப்பது நல்லது. ஏன் கவனமாக இருக்க வேண்டும்? வீட்டில் இருக்கும் மற்றவர்கள் யாரும் செய்யாத வேலைகளை அந்த வீட்டின் குடும்ப பெண்கள் செய்து வருகின்றனர். உதாரணத்திற்கு விளக்கேற்றுவது, தானம் அளிப்பது போன்ற செயல்களை அந்த வீட்டில் சுமங்கலி பெண்கள் தான் செய்கின்றனர். எனவே சுமங்கலி பெண்கள் தங்கள் உடையிலும் சற்று கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள் கட்டாயம் கிழிந்த உடைகளை அணியவே கூடாது. நாம் எங்கு செல்ல போகின்றோம், வீட்டில் தானே இருக்கின்றோம் என்ற எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா கிழிந்த துணியிலேயே நம்ம சுமங்கலி பெண்கள் உடுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. யாருமே பார்த்தீங்கன்னா உடுத்தி கொண்டு இருக்கக்கூடாது தான், ஆண்கள் பெண்கள் இருவருமே. அந்த வீட்டில் தரித்திரம் அப்படிங்கிறது தாண்டவம் ஆடக்கூடும். பெண்கள் எப்பொழுதுமே நல்ல துணிகளை உடுத்துவதை வழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுக்கும் உங்களின் குடும்பத்தாருக்கும் நீங்கள் பெற்றுத்தரும் ஒரு மரியாதையும் உங்களுடைய நலனுக்கும் இது சாதகமாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம், நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுக்கத்தோடு இருக்கும் பொழுது தான் அது வெளியே சென்றாலுமே அது நடைமுறைக்கு வரும். சில நேரங்களில் நம்ம யதார்த்தமாக இருப்பது வெளி இடத்துலையுமே அதே பழக்கத்தை தான் ஏற்படுத்தும். அதனால தான் நம்ம கூறுவது. இப்போ நம்ம எப்பொழுதுமே சாதாரணமாகவே எண்ணத்திலே இருக்கிறோம்னா அது நமக்கு பழகிடும். அப்போ ஒரு பூஜை செய்ய போகிறோம்னா நமக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. அப்போ நம்ம அப்படியே போய் நம்ம இந்த பூஜைகளை செய்வது அப்படிங்கிற அந்த விஷயங்களில் ஈடுபடுற மாதிரி இருக்கும். அதனால் எப்பொழுதுமே நம்மளை பாதுகாத்து கொள்கிற வகையிலையும் எப்போதுமே அந்த லட்சுமி கடாசத்தோடு இருக்கும் பொழுது தான் வீடும் நம்மளை சுற்றி இருப்பவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம் மீது அந்த அளவு கடந்த மரியாதையும் அன்பும் ஏற்படும் அப்படிங்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா அழுக்கான ஆடைகளையுமே நம்ம உடுத்தவே கூடாது. அசுத்தமான ஆடைகளை உடுத்து கொண்டு வீட்டின் தலைவாசலில் தாண்டி செல்லவே கூடாது. அப்படி செல்லும்போது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தரித்திரம் உண்டாகும் அப்படிங்கிறது தான். அசுத்தமான ஆடைகளில் மூதேவி வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளது. ஏன் சுமங்கலி பெண்கள் தான் இவற்றை கடைபிடிக்க வேண்டுமா? மற்றவர்கள் கிழிந்த உடைகளை, அசுத்தமான உடைகளை உடுத்தினால் தரித்திரம் பிடிக்காதா என்று கேள்வி கேட்கலாம். உங்களது கேள்வியே தவறு என்று கூறலாம். ஏனென்றால் முதலில் கூறியது தான், ஒரு வீட்டின்
மகாலட்சுமியாக விளங்குவது பார்த்திங்கன்னா அந்த வீட்டின் சுமங்கலி பெண்கள் தான். ஸ்ரீதேவியை வீட்டிற்குள்ளே அழைப்பதும் மூதேவியை வீட்டிற்குள்ளே வரவழைப்பதும் பார்த்திங்கன்னா திருமணமான சுமங்கலி பெண்கள் கையில் தான் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நம்பிக்கையுள்ளவர்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தில் நம்ம ஆன்மீக ரீதியாக தினமும் விளக்கேற்றுறதும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பலனின் அடிப்படையில் தான். அந்த வகையில் நம்ம எந்த அளவிற்கு அந்த லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கும் நம்மளுடைய அந்த வீட்டிற்கும் சுபிட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து நான் ஆன்மீக ரீதியாக நிறைய பலன்களை சந்தித்து கொண்டு இருக்கின்றேன் சொல்கிறதில்ல அப்படிங்கிறத அப்படி உள்ளவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டுவார்கள். இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிறவங்க இவ்வாறான பதிவுகளை தவிர்த்து விடுவது நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறைகளில் பூஜை செய்யும் பொழுது விளக்கேற்றும் பொழுது எப்பொழுதுமே நம்ம புடவை அணிந்து கொண்டு அவ்வாறான காரியங்களில் ஈடுபடுவது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகின்றது. சமைக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா நம்ம புடவை அணிந்து கொண்டு குளித்து முடித்து விட்டு சமைப்பது தான் சிறப்பு. இருந்தாலும் அப்படி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாராலும் முயற்சி செய்ய முடியாது. இருந்தாலும் பூஜை செய்யும் பொழுதாவது பார்த்திங்கன்னா புடவை அணிந்து கொண்டு பூஜை அறையில் நம்ம ஈடுபடுவது நல்லது. அதுதான் பார்த்திங்கன்னா லட்சுமி கடாட்சத்தை நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. போன பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் கூறியிருந்தோம். வீட்டின் பூஜை அறையில் பார்த்திங்கன்னா நைட்டி அணிந்து கொண்டு பூஜைகளை செய்யாதீருங்க அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு அதற்கு ஒரு கமெண்ட்டும் வந்திருந்தது. ஏன்னா மற்ற மதத்துலலாம் பார்த்திங்கன்னா இவ்வாறு இப்படி அணிந்து கொண்டு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லலை. நீங்கள் இன்னும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவரவர்கள் நம்பிக்கை. எல்லாரும் பார்த்திங்கன்னா இதை பின்பற்றி கொண்டு வருவதனால தான் நம்மளுடைய வீட்டு பெரியவர்களும் சரி நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களும் இதைத்தான் எங்களுக்கு உணர்த்தி விட்டு போயிருக்காங்க. அதை மற்றவர்களுக்கு நம்ம தெரிவிக்கின்றோம். அது பிடிக்குது பிடிக்கலை, அதை பின்பற்றது பின்பற்றாதது உங்களுடைய விருப்பம். நம்ம சொல்வது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை தான். ஏன்னா அதன் மூலியமாக நமக்கு அந்த பலனானது பெற்றிருக்கும். அதில் நிறைய நமக்கு நன்மைகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அப்படிங்கிற ரீதியாக தான் நம்ம கூறுவது. அதனால் நம்பிக்கை உள்ளவர்கள் இதை பின்பற்றி கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறது தான். அதே போல் பார்த்திங்கன்னா எந்த வகையிலையுமே ஆண்கள் பெண்களை தேவையில்லாத வார்த்தைகளில் திட்டுவது, மூதேவி அப்படின்னு அழைப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. ஒரு குடும்பத்தில் பெண்கள் அழுது கொண்டே இருந்தால் சுலபமாக பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் மூதேவி வாசம் அப்படிங்கிறது வீச ஆரம்பித்துவிடும். பொருளாதார நிலை நமக்கு பாதிப்பு ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி சீர்குலையும். சமூகத்திலையும் பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதை நமக்கு தாழ்ந்து போகும். உழைத்த பணம் நமக்கு வீட்டில் தங்காது. வீண் விரயங்கள் ஏற்படும். அதனால தான் குடும்பத்தில் பெண்களை அழ வைப்பது பாவமாக சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண்களும் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பெண்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணி அவர்கள் செய்கின்ற வேலைகளை நம்ம உதவி பண்ணலானாலும் நம்ம கஷ்டப்படுத்தாமல் இருப்பது தான் சிறந்தது. ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லாமே கஷ்டப்பட்டு கொண்டு தான் வேலைகள் செய்து கொண்டு இருக்கின்றனர். வெளியே போய் ஆண்கள் வேலை செய்தாலும் அதற்கு இணையாக பார்த்திங்கன்னா வீட்டில் பெண்களுமே அந்த வேலைகளை செய்து கொண்டு தான் இருக்கின்றனர். அதனால் எல்லாத்தையுமே புரிந்து கொண்டு ஆண்களும் சிந்தித்து செயல்படணும். வேலைக்கு போயிட்டு வராங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ அன்போடு தான் எல்லாத்தையுமே உபசரிக்கணும். வெளியே ஏதாவது நடந்திருக்கும், பிரச்சனை நடந்திருக்கும், உடனே எரிச்சலில் நம்ம இங்கே வந்து காட்டக்கூடாது. வீட்டிற்கு வந்தால் எப்பொழுதுமே அந்த அன்பான சூழலையே நம்ம பழகணும். அதுதான் பார்த்திங்கன்னா உண்மையான ஆண்களுக்கு அழகு. அதை விட்டுட்டு வெளியே நடக்கிறத வச்சுக்கிட்டு உள்ளே வந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இங்கே உள்ளவர்களை தேவையில்லாமல் வைவது, இல்லை எதையாவது சொல்லி திட்டுவது, எரிஞ்செறிஞ்சு விழுவது, இப்படிங்கிற செயல்களை பார்த்திங்கன்னா ஆண்கள் ஈடுபடக்கூடாது. எப்பொழுதுமே இருவருமே சிரித்த முகத்தோடு ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ளும் பொழுது தான் அந்த வீடு எப்பொழுதுமே சுபிட்சமாக இருக்கும். எங்கு சென்றாலும் அதே எரிஞ்ச முகத்தோட கடுகடுப்போடு இருந்தோம்னா வாழ்க்கை நமக்கு பார்த்திங்கன்னா அது நரகமாக தான் இருக்கும். அதனால் நம்ம இந்த விஷயத்தில் சிந்தித்து செயல்படணும். எந்த வகையிலையுமே பெண்களை நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை கூறி திட்டுறது அப்படிங்கிறது கூடாது. அதே போல் சுமங்கலி பெண்கள் பார்த்திங்கன்னா ஓட்டை விழுந்த துணிமணிகளையுமே உடுத்துவது தவறு. நீங்கள் உடுத்தியிருக்கும் துணியில் தவறுதலாக நெருப்பு பட்டு ஆடையின் நூலிலைகளில் பார்த்திங்கன்னா பால் பட்டிருக்கும். அதில் விளக்கினாலோ ஊதுபத்தினாலோ ஓட்டை ஏற்பட்டிருக்கும். இது போன்ற துணிமணிகளையும் பார்த்திங்கன்னா கட்டாயம் பெண்கள் தவிர்த்து விடுவதே மிகவும் நல்லது.
நெருப்பினால் பார்த்தீங்கன்னா துணிகள் ஓட்டை விழுந்து கிழிஞ்சிருச்சு, இல்லை பற்றி எரிஞ்சு அப்படி இருக்குது, கொஞ்சம் தான் சேதமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்ம உடுத்துவதை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. ஏன்னா குடும்பத்தின் ஆணிவேராக விளங்குவதே சுமங்கலி பெண்கள் தான். அதனால் கட்டாயம் இவ்வாறான விஷயங்களை நம்ம தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. சோம்பேறித்தனமாக பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நம்ம இருக்கக்கூடாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்களில் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தங்குவது கிடையாது. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கேட்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த இடத்துல தான் பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் சற்று சுறுசுறுப்பாக இருப்பது மிகவும் நல்லது. உங்களின் குடும்பத்துக்கு மகிழ்ச்சிக்கு நீங்கள் இதை செய்வதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. நாள் முழுவதும் உழைத்த வேர்வை துளிகளும் அழுக்குகளும் அசுத்தமான அந்த உடையில் படர்ந்திருக்கும். எனவே அத்தகைய உடைகளை உடுத்தி கொண்டு விளக்கேற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அந்த வீட்டில் வாசம் செய்ய மாட்டாள் அப்படிங்கிறது தான். குளித்து முடித்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். வீட்லேயுமே நம்ம செய்கின்ற அந்த பூஜைகளில் முழு ஈடுபாடு இருக்கும். வேலைகள்லாம் செய்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உடல் களைத்து போயிடும். எல்லாமே பார்த்தீங்கன்னா அழுக்கு படைஞ்சு போயிருக்கும் துணிகளில். அப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், நமக்கு ஓய்வு எடுத்துட்டு திரும்ப எழுந்தாலுமே குளிக்காமல் நம்ம அப்படியே ஏதாவது வேலை செய்கிறோம்னா திரும்ப அதே சூழலில் தான் இருக்கும் மந்தமாக. அப்போ நமக்கு எதுலேயுமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அடுத்து ஒரு குளியல் போட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். செய்கின்ற வேலையிலையும் பார்த்தீங்கன்னா முழு ஈடுபாடு இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கிழிந்த துணிகளை தானம் கொடுப்பது ஒரு தவறான விஷயம். ஏன்னா நமக்கே தெரியும் நம்ம கிழிஞ்சிருச்சுன்னு தான் நம்ம போடலை. அதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் இருப்பவங்க இல்லை முடியாதவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தவறான விஷயம். வீடு துடைக்க வேண்டுமானால் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா மற்ற துணிகள் அழுக்காயிருச்சு வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா அதை நம்ம ஏதாவது துடைக்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லைன்னா அதெல்லாம் சேகரிப்பதற்கே சில பேர் வருவாங்க. அதை ரீசைக்கிளிங் பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நல்ல துணிகளாக மாற்றுவாங்க. அவங்ககிட்ட கூட நம்ம கொடுத்து விடலாம். ஆனால் சுமங்கலி பெண்கள் இவற்றை உடுத்துவதை கட்டாயம் நம்ம தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. குடும்பத்தில் தரித்திரம் ஏற்படாமல் என்றும் சுபிட்சத்துடன் விளங்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதனால் இவ்வாறான விஷயங்களை கட்டாயம் கடைபிடித்து கொண்டு வாருங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள். வீடும் நீங்களும் என்றும் பார்த்தீங்கன்னா சுபிட்சமாக இருப்பீர்கள் அப்படிங்கிறதான். முன்பு கூறினது மாதிரி தான் பூஜை அறையில் பூஜை செய்யும்போது பார்த்தீங்கன்னா புடவை அணிந்து கொண்டே பூஜைகளை மேற்கொள்ளுங்க. எப்பொழுதும் அந்த மகாலட்சுமி தேவியான அம்சம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையுள்ளவர்கள் தொடர்ந்து இவ்வாறான முயற்சிகளை செய்து கொண்டு வாருங்கள். நல்லது நடக்கும். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும்.